ஹெல்த் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்துல இருக்கிற நிறைய பேரு ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. அவங்களுடைய உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணும், ஃபிட்டா வச்சுக்கணும்னு நிறைய விஷயங்களை செய்வாங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய விதமான டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாம் நீங்க பண்ணலாம். பட் அதையும் தாண்டி ஒரு சில ஹோம் ரெமெடியும் இருக்கு. இது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வயிற்றுல இருக்கிற கொழுப்பை நீங்கி ரொம்பவே உங்களுடைய வயிற்றை ஸ்லிம் ஆகவும் நல்ல ஃபிட் ஆகவும் வைக்க உதவும். அந்த வகையில இன்னைக்கும் நாம சில ஹோம் ரெமெடிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெமெடி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பு நீங்கி ஒரு நல்ல ஃபிட்டான உடல் அமைப்பை கொடுக்கும். சோ இந்த சூப்பரான ரொம்பவே ஈஸியான ஹோம் ரெமெடி என்ன அப்படின்றத இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடி செய்ய தேவையான பொருட்கள் ரொம்பவே எளிதில் உங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் தான். முதலாவது தர்பூசணி, எலுமிச்சை பழம் மற்றும் சாதாரண நீர். தர்பூசணி பழம் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும் இல்லையா, அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல நம்ம ஆள்காட்டி விரல் சைஸ் அளவு இருந்தா போதும். இது மாதிரியே ஒரு 4 பீஸை எடுத்துக்கோங்க. அதனுடைய அடிப்பரப்பை விட்டுட்டு மேல இருக்கிற அந்த கொஞ்சமா இருக்கிற அந்த பழத்தினுடைய தோலும் வெள்ளை பகுதி இரண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பழத்தை தனியா எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல்லா தேவையில்லை, பாதி பழமே போதும். இந்த பழத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. தோல் சீவாம தோலோடனே போடணும். நம்ம சேனல்ல ஏற்கனவே 2 வீடியோஸ் பார்த்திருக்கோம். அதாவது எலுமிச்சை பழ தோல்லையும் ஆரஞ்சு பழ தோல்லையும் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு. இந்த 2 பழங்களை சாப்பிடுறதுனால உங்க உடலுக்கு 50% நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுன்னா இந்த தோல் மூலமா உங்களுக்கு 100% கிடைக்கும். அதாவது 2 மடங்கு அதிக நியூட்ரியன்ஸ் இந்த தோல் கொண்டிருக்கு. அதனால எப்பவுமே கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி நீங்க அந்த பழத்தினுடைய மேல் புறத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த வெள்ளை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த தோலை மறக்காம சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். தர்பூசணி பழம், எலுமிச்சை பழம் மற்றும் 1 கிளாஸ் தண்ணி, இது 3யுமே நல்லா அரைச்சி எடுத்து ஒரு வடிகட்டியில நல்லா வடிச்சு ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. தர்பூசணி ஒரு சூப்பரான நேச்சுரலாவே வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு சூப்பரான பழம். அண்ட் எலுமிச்சையும் விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. மேலும் அந்த தோல்ல விட்டமின் சியோட நன்மை 2 மடங்கு இருக்கு. சோ இந்த அளவுக்கு அதிக நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த ஜூஸை நீங்க டெய்லி காலையில குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வயிற்று பகுதியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த ட்ரிங்க் முக்கியமாவே உங்க வயிற்று பகுதியில இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க். அதனால எல்லாருமே தவறாம ட்ரை பண்ணிட்டு வாங்க. மேலும் இதை ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க வயிற்று பகுதியில தங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடியை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.